என்ன எல்லாம் கொள்ளையடிக்கிற கும்பலா? இல்ல, நாங்க விடுதலை வீரர்கள். விடுதலை வீரர்கள். எதிரி அடிக்கிறவன் தான் வீரன், கொள்ளை அடிக்கிறவன் இல்லை. ஒரு நாட்டுக்காக போராடினாதான் விடுதலை, உன் வீட்டுக்காக இல்லை. நாங்களும் நாட்டுக்காக போராடுறவங்க தான். நாட்டுக்காக போராடுறவன் நடுராத்திரி ட்ரெயின் ஏண்டா குதிச்சு உங்களை கடத்துறதுக்காக வந்தோம். யார? ஒரு பிரிட்டிஷ் கலெக்டரை கடத்த வந்தோம். ஆனா இங்க பிரிட்டிஷ் கலெக்டர் ஒரு இந்தியனா இருப்பான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத நடந்ததா சுவாரஸ்யம். தென்மை கலெக்டரை கடத்தி வச்சு என்ன பண்ண போறோம்? பணைய கைதியா வச்சுக்கிட்டு சிறையில் இருக்கிற எங்க சுதந்திர போராட்ட வீரர்களை விடுவிச்சிருப்போம். அவங்கள விடுவிச்சுட்டா கலெக்டரை விட்டுருவோம். மறுபடியும் அவங்கள அரெஸ்ட் பண்ண வேற ஒரு கலெக்டரை கடத்துவீங்களா? ஃபூல். உண்மையா அவனுக்கு தேசப்பட்டு இருந்தா இந்த மாதிரி முட்டாள்தனமா போராடாம நியாயமா சுதந்திரத்துக்காக போராடுறாங்களே, அவங்களோட சேர்ந்து போராடு. அகிம்சையா போராடணும்னா காந்தி பின்னால போ. ஆயுதத்தோட போராடணும்னா சுபாஷ் சந்திர போஸ் பின்னால போய் போராடு. மூளையை யூஸ் பண்ணுங்க. இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு உங்களே நீங்க ஏமாத்திக்காதீங்க. Yes, sir. Come on, move it, you lot. Come on now, go on, out of here. Come on, move it. Jump. Go on, move it. வணக்கம் சார், நான் தான் இந்த ஜில்லா சப் கலெக்டர் லிங்கேஸ்வரன், how do you do? Fine. Johnson, Yes, sir. leave them. Let them go. No, sir. They've hurt us. They must be punished. Do what I said. No, sir. At least you must take them for interrogation. It's a collector's order. Do it. Yes, sir. Release them. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல, ஜாக்கிரதை. மறுபடியும் அடி வாங்காத. சோலையர் எவ்வளவு 6 மைல் சார். வண்டி நிறுத்தியா? இந்த கிராமத்துல இதே பொழப்பாயிடுச்சுப்பா. என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ தெரியல. யோ நல்லி எலும்பு, என்னையா நிறுத்தாம போற? என்னையா ஒரு ட்ரெயின் மாதிரி நீயும் புசு புசுங்கற? ஏன் இன்னைக்கு சீக்கிரம் வந்த? ஐயோ, இதுதாம்மா கரெக்டான டைம். ஓ, அப்ப டெய்லி லேட்டா வர்றியா நீ? ஐயோ இல்லம்மா, ஆளை விடு, என் வேலைக்கு வேட்டு வச்சிராத. யோ வண்டி எடு. ஐயப்பா, எடுத்துருவியா? எங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுக்காம வண்டியை எடுத்துருவியா? அம்மா தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதம்மா, கலெக்டர் பார்த்துட்டு இருக்காரு. யோ யாரு பார்த்தா என்ன? இது பாரு, இன்னைக்கு ஆளுக்கு 2 கிழங்கு தரோம். நைஸா கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஆமா, நான் புள்ள குட்டிக்கார, என் வேலை போயிருமா, சொன்னா கேளு. கலெக்டரையா? ஐயோ பாத்துட்டாரு, கொஞ்சம் தண்ணி விட சொல்லுங்க. சரிங்க ஐயா. நல்லி எலும்பு உடைஞ்சிரும். இந்தா நல்லி எலும்பு. ஐயோ, கலெக்டர் ஐயா பாக்குறாரு. கலெக்டரையா, ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். கிழங்கு சாப்பிடுறீங்களா? Thank you. அடே ஈஸ்வரா. வணக்கம் கலெக்டர் ஐயா. வணக்கம் ஐயா, நான் இந்த சோலையூர் கிராமத்துக்கு நாட்டாமங்க. இவர் ஒரு காலத்துல செல்வந்தருங்க, சம்பந்தன்னு பேரு. வணக்கம் ஐயா. அவர் இந்த ஊரு பெரியவர், கவி பாரதி. அவரு எல்லாருக்கும் வணக்கம். விஷயத்துக்கு வாங்க. ஐயா, இது வரைக்கும் எங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லி நிறைய மனு போட்டோம், தந்தி கூட அடிச்சோம். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. 100 மனு போட்டோம்னா ஒருத்தர் வருவாரு கலெக்டர்னு, வந்து ஊரை பார்ப்பாரு, பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு போயிடுவாருங்க. வந்தவங்களாம் வெள்ளைக்காரங்க, ஒன்றும் செய்யலை. நீங்கள் நம்மளாக இருக்கீங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். ஒரு கலெக்டராக என்னால் என்ன செய்ய முடியுமோ அது நான் செய்கிறேன். உங்கள் பிரச்சனையை நான் சொல்லுங்கள். தண்ணி தாங்க பிரச்சனை.
அதோ தெரியுதே அந்த ஆறு, அது எவ்வளவு வறண்டு கிடக்குது பாருங்க. வருஷத்துல 9 மாசம் இப்படி தாங்க இருக்கும். குடிக்க தண்ணி வேணும்னாலும் 6 மைல் 8 மைல் போக வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த போற வர ரயில் இன்ஜின் இருக்குல்ல, அதுல வர சுடு தண்ணியை பிடிக்க ஒரு கும்பல் போயிடுமுங்க. ஆமாங்க. திடீர்னு 3 மாசத்துக்கு எங்கேயோ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சிட்டு வருங்க. வர்ற வெள்ளம் அந்த ஊரையே அடிச்சிட்டு போயிடுங்க. அதோ நிக்கிறான அந்த பையனுக்கு அப்பன் இல்லைங்க, இந்த பிள்ளைக்கு புருஷன் இல்லைங்க. பொழப்புக்காக வளர்க்குற ஆடு மாடை கூட அந்த வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி வறண்ட நேரத்துல தண்ணி இருக்காது, விளைச்சல் இருக்காது, மழை இருக்காது. ஆனா எங்க ஊர் ஜனங்களுக்கு பசி மட்டும் இருக்குதுங்க. சுருக்கமா சொன்னா இந்த ஊருக்கு ஆத்துல தண்ணி வந்தாலும் நட்டம், வரலனாலும் நட்டம். மை காட், ஒரு குடும்பமே பள்ளத்துல வந்து ஐயோ, அது பள்ளம் இல்லைங்க, பாடு கிணறுங்க. பாருங்கடா. பாரதி, ஐயோ, அநியாயமா திட்டு போயிட்டானுங்களே. ஐயோ, எத்தனை குடும்பம் இந்த பஞ்சத்துல சாக போகுது. ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம எப்படி வாழ்றதுன்னு தெரியாம செத்து போயிட்டாங்க. இதாங்க எங்க ஊரோட நிலைமை. இந்த விவசாயி தற்கொலை எப்பவாவது நடக்கிறது இல்லைங்க, அடிக்கடி நடக்குதுங்க. இப்படி சாவறதுக்கு வெளியூர்ல போய் பொழப்பு நடத்துங்கடான்னா நாங்க பிறந்த மண்ணாச்சேன்னு சொல்றாங்க. இப்படி மண்ணில் சாவறதுக்கு எந்த மண்ணா இருந்தா என்னங்க, கேட்க மாட்டாங்களே. இந்த சாவுக்கெல்லாம் யாரு பதில் சொல்ல போறாங்க, யாரு வந்து இதையெல்லாம் தடுக்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்களே ஐயா. இனிமே இந்த ஊர்ல பஞ்சத்தால ஒரு உயிரும் போகாது, போக விட மாட்டேன். சார் சாப்பிடல? இல்லைங்க ஐயா. சார் சாப்பிடலையா சார்? ஒருவேளை சாப்பிடலன்னா பிரச்சனை இல்லை, ஒருவேளை கூட சாப்பிடலன்னா தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடும். சோலையர் மக்களுக்கு நாம உடனடியா ஒரு அணை கட்டணும். A dam? A dam? A dime? Yes, it's a dam. I want to build for the people of Solayur. Damn it. Mr. Lingeshwaran, ஒரு டேம் கட்டணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு தெரியாது? இங்க இருக்கிற எந்த கலெக்டருக்கும் கரெக்டா தெரியாது. Even I don't know. But you definitely do. Why? Because நீ வெறும் ICS படிச்ச கலெக்டர் மட்டுமில்ல, கேம்பிரிட்ஜ்ல சிவில் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு எஃபிஷியன்ட் இன்ஜினியர் too. எஸ் சார், ஒரு சிவில் இன்ஜினியராக எனக்கு தெரியும் இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு. அப்புறம் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போறது? ஏன், நீங்கள் இந்தியாவில் வசூல் பண்ணுற வரி பணத்தில் கட்டலாமே. அப்படி கட்டினா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? கடல்ல போய் அனாவசியமாக கலக்கிற தண்ணியை நிறுத்தி டேம் கட்டினா அந்த சுத்து வட்டாரம் எவ்வளோ செழிப்பாகும்னு ஒரு கலெக்டரா உங்களுக்கு புரியாதா? அதனால எவ்வளோ வருமானம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அங்கே வாழ்கிற விவசாயிக்கிட்டே இருந்து எவ்வளோ வரி வசூலிக்கணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு இந்தியன் சொல்லி கொடுக்கணுமா என்ன? எங்களுக்கு நல்லா தெரியும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நீ சொல்லி கொடுக்காத. மிஸ்டர் லிங்கேஸ்வரன், நீங்க அப்ஜெக்ட் பண்ண என்னோட பிளானை முதல்ல அப்ரூவ் பண்ணுங்க. யூ see, மதுரையில இருந்து கொச்சினுக்கு ட்ரெயின் ட்ராக் போட்டா அதுல கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்கு. அதுக்கு மட்டும் செலவாகாதா? ஆகும், பட் இருந்தாலும் அதை விட பல மடங்கு லாபம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதானே இந்தியாவில் நீங்கள் போட்ட எல்லா ட்ரெயின் ட்ராக்கும் அதுக்கு தானே. தங்கம், வைரம், வைடூரியம், நவரத்திலிருந்து கருமலகு வரைக்கும் நூற்றுக்கணக்கான பொருட்களை இங்கிருந்து கடத்தி உங்க நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு போட்ட ரூட்டு தானே எல்லா ரூட்டும். இல்லை, நான் உங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு போட்ட ரூட். ஐ ஆம் சாரி, ஆஸ் எ மதுரை கலெக்டர் நான் இதுக்கு அப்ரூவல் கொடுக்க முடியாது. எஸ், நாங்களும் அப்ரூவல் கொடுக்க முடியாது. எஸ், ஐ டு அப்ஜெக்ட் சார். மிஸ்டர் லிங்கேஸ்வர், நீயும் பிரிட்டிஷ் கொடுத்த பதவியில தான் இருக்க. ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போறதுன்னு யோசிக்காத. பக்கிங்ஹாமுக்கு என்ன எடுத்துட்டு போறதுன்னு யோசி. அங்கே போகும்போது என்ன கொண்டு போக போறேன்னு நீ யோசி. நீ அதிகமா பேசுற. எஸ், கொஞ்சமாவது பிறந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு அதிகமா பேசுறேன். நீ எங்க கிட்டதான் சம்பளம் வாங்கணும், மறந்துடாதே. நான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கலெக்டரா இருக்கிறது நீங்க கொடுத்த சம்பளத்துக்காக இல்லை, ஜனங்களுக்கு சேவை செய்யறதுக்காக, அதிலிருந்து எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்காக, ஆத்ம திருப்திக்காக. அந்த கலெக்டர் வேலையிலிருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டா யாருக்கும் எதுவும் செய்ய முடியாத, பிரயோஜனப்படாத இந்த கலெக்டர் வேலையிலிருந்து நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்றது? நானே ரிசைன் பண்றேன்.
minute. By resigning your collector's job, you've already failed. I haven't failed. I have just postponed my success. அந்த டேமை கட்டுறதுக்கு பர்மிஷன் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். See you soon. நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. புதுசா வந்த கலெக்டரும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாராம். இனிமே கடவுள் வந்து நம்மளை காப்பாத்தினாதான் உண்டு.